ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மார்ச் 16 முதல் 22ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது. இந்த வாரத்தில் சந்திரன் கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் 4 கிரக சேர்க்கை. மீன ராசியில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன். இதில் சுக்கிரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனாயோகம். புதன் நீச்சஸ்தானத்தில் இருந்து உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாகவும் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த புதன் நீச்ச பங்க பலனை அடைகிறார். ஸோ இதனால் நிறையா ராசிகளுக்கு வருமானம் ஏற்படும், நிறையா ராசிகளுக்கு குடும்பம் அமையும், வியாபார செழிப்பு ஏற்படும், கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புதன் கொடுக்க போகிறாரு. அறிவு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். ஏன்னா புத்திகாரகன் புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே அறிவை பயன்படுத்தி சாதுரியத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில் சந்திரன் இருக்கார். மார்ச் 17ஆம் தேதி விடியற்காலை 1:17 வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி, திங்கட்கிழமை 17ஆம் தேதி விடியற்காலை 1:17 வரை கன்னி ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த திங்கட்கிழமை 17ஆம் தேதி காலை விடியற்காலை 1:17 சந்திரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 19ஆம் தேதி மதியம் 2:06 வரை, அதாவது புதன்கிழமை மதியம் 2:06 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு 19ஆம் தேதி மதியம் 2:06 புதன்கிழமை மதியம் 2:06 சந்திரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. 19/3/2025 மதியம் 2:06 முதல் 22/3/2025 விடியற்காலை 1:47 வரை. 22ஆம் தேதிங்கிறது சனிக்கிழமை விடியற்காலை 1:47 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ சனிக்கிழமை விடியற்காலையில் 22ஆம் தேதி விடியற்காலையில் 1:47 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மார்ச் 22 விடியற்காலை 1:47 முதல் மார்ச் 24, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை சனி ஞாயிறு திங்கட்கிழமை காலை 10:25 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் 24th மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் வேலைக்காக வெளியில் போகிறீங்க, அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு, இல்லை வேலை விஷயமாக போகிறது, இல்லை வியாபார விஷயமாக ஏதாவது போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இன்னொரு டம்ளரில் தண்ணி எடுத்து, நல்ல குடிக்கிற தண்ணி எடுத்து, இந்த வீட்டில் இருக்க கார்ப்பரேஷன் பைப்பை பிடிச்சி கொடுக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சுத்தமாக குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியை பிடித்து உங்கள் வீட்டு ஹாலில் இருக்கிற டேபிள் மேலேயோ இல்லை ஷெல்ஃப்லேயோ வச்சுட்டு போங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து மறுபடியும் இந்த தண்ணியால் கால் அலம்பிக்கோங்க, அல்லது கை அலம்பிக்கலாம், இல்லாட்டி வீட்டில் வாசலில் கொட்டிடலாம். இதை செய்வதன் மூலமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் மன அழுத்தமும் உங்களை விட்டு அகலும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியில் கேதுவோடு இணைஞ்சு சுக்கிரன், புதன், சூரியன், ராகு ஆகிய கிரகங்களின் பார்வை மட்டுமல்லாமல் குரு பார்வையும் செவ்வாயின் பார்வையும் இந்த சந்திரனுக்கு கிடைக்கிறது.
இதனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் என்ன பலன்னா, இந்த வார ஆரம்பத்தில் அதாவது 16, 17, 18, 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல வாரமாக இருக்குது. இது என்ன சார் நல்ல வாரம், நாங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னா, ஆமாம், கடன் வாங்குகிற நேரம் இது. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இது தேய்பிறை சந்திரன். குருவின் பார்வையில், செவ்வாயின் பார்வையில், சுக்கிரனின் பார்வையில், புதனின் பார்வையில், சூரியனின் பார்வையில் இருக்கார். இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு வருமானம் அதிகரித்தாலும் வருமானம் பத்தலை, அதனால் நீங்கள் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை. இது வியாபார முதலீட்டுக்காகவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் கடல் கடந்த பயணம் அல்லது குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகளுக்காகவும் கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். ஸோ இந்த வாரத்திலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்த ஒரு 3 வாரத்துக்கு கடன் ஜாஸ்தி வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, தேவை இருந்தால் மட்டும் செலவு பண்ணுங்கள். செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. எதுக்கு செலவு வருதுன்னே தெரியாது, ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் செலவு வரும். குழந்தைகளுக்காக செலவு, வியாபாரத்துக்காக செலவு, உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி கடன் கேட்பாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு, அவர்களுடைய மேற்படிப்புக்காக செலவு, அவர்களுடைய திருமணத்திற்காக செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் வந்துட்டுருக்கு. இந்த செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இவ்வளவு செலவையும் சமாளிக்கிறதுக்கு கடன் கிடைச்சாதான் உண்டு. ஆனால் கடன் வாங்கினா சில பேர்த்துக்கிட்ட கெட்ட பேரும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான கோபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது சந்திர மங்கள யோகம், கஜகேசரி யோகம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேதை பொருத்தத்தையும் புதனோடு ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுடைய வெற்றிக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற 17 முதல் 19 நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் சந்தோஷம் அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. களத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கிறதுனாலையும் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் 12ஆம் வீட்டு அதிபதியான குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு தந்தைக்காக சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் 19 முதல் 21, 22ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அன்றைக்கும் செலவு ஜாஸ்தியாகும். ஏன்னா 8ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பார். அதனால் சுப செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த சுப செலவுகள் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 9ஆம் இடத்துக்கு வருகின்ற 22 முதல் 24ஆம் தேதி வரை செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களில் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இந்த வாரத்தில் வியாபாரிகளாகட்டும், குடும்ப தலைவிகளாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, செலவுகள் ஜாஸ்தியாகும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை நினச்சி கொஞ்சம் பதட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா சார்? எங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகணும், அதே சமயம் கடனும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் 2 பேரை வழிபடணும். யாருன்னு வேணால், ஒன்று மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுங்கள். இது வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் முருகனை வழிபடுவதன் மூலமாக கடன் அதிகரிக்காமல் இருப்பதற்கும் உபாயமாக இருக்கும். முருகனுடைய வேலில் டெய்லி போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருகிட்டு வாங்க. கடன் பிரச்சனை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் வார கடைசியில் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலேருந்து தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வையில், குருவின் பார்வையில், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்களின் பார்வையில் சந்திரன் இருப்பார். இது வியாபாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தும், செல்வாக்கை உயர்த்தும், பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த நாட்களில் இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது என்னைக்குன்னு வரைக்கும்னா 22ஆம் தேதி வரைக்கும் பெரிய மனிதர்கள் உங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டோ அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களை தங்களுடைய இடத்துக்கு அழைத்து மரியாதை கௌரவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை கொடுத்தாலும் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய கௌரவம்
கலைத்துறை நண்பர்களுக்கு பதவி உயர்வு, அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பதவிக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு, அரசியல் துறையில் பதவிக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலோ அல்லது ஸ்டேட் லெவல்லையோ இல்லை சென்ட்ரல் லெவல்லையோ உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் எந்த விதமான கெடுபலனும் இல்லை, சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் படிக்கிற குழந்தைகளாகட்டும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், திருமண வயதினராகட்டும், திருமணம் செய்து கொண்டு சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த சங்கடம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். இதில் 10வதுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சில புதிய யுக்திகளை கையாள்வதற்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இனிமேல் அடுத்த 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய நாட்களாக இருக்கும். அபரிமிதமான செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 4ஆம் இடத்துக்கு சூரியனின் பார்வை இருந்தது, விலக எடுத்து இப்போ சனியின் பார்வையும் விலக போகிறது. இந்த மாத கடைசியோட இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் கூட ஒர்க் பண்ண அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளற்ற வாழ்க்கை அமையக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் ரிஷபராசிக்குன்னு பார்த்தா வார கடைசியில் சந்திராஷ்டமம் வருது. வார ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகாது, எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள், சிவ அஷ்டோத்திரம், சிவபுராணம் படித்து வாருங்கள், மன அமைதி ஏற்படும். மிதுன ராசி, அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. இது சந்தோஷத்தை தரும். அலுவல் ரீதியாக சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் உங்களுடைய வீட்டில் சில புதிய பொருட்களை மாற்றுவீர்கள். குறிப்பாக மொபைல் ஃபோன்லேருந்து, டேப்லேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து, லேப்டாப்லேருந்து சில மாற்றங்களை செய்வீர்கள். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக செலவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வீட்டில் ஏசி, ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வருது. இது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே மனசில் ஒரு ஓரத்தில் குதிரை கொட்டி உதைக்கும். அச்சச்சோ செலவாகிறதே, கடன் ஜாஸ்தி வாங்கிட்டோமே, நமக்கு மாதமானால் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனால் அந்த கவலை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று இந்த வாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோன் அப்ளை பண்ணால் சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் 5, 6, 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறதுனால 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கு வியாபார யுக்திகளை கையாண்டு உதவிகளை பெறும் வாய்ப்பு ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். மூத்த சகோதரிகளால் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் இருக்குது. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருப்பார். அந்த 6ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலேயே ராசியிலேயே இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரித்து செயல்படுவீர்கள். சில சமயம் கடன் கொடுத்தவங்ககிட்டயே எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. அந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுகிறத குறைச்சிக்கோங்க. கடன் உதவிகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை அவங்க மனசிலே வச்சுட்ருப்பாங்க. அனாவசியமாக அடுத்தவங்களுடைய மனசில் வன்மத்திற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு திருமண வயதினருக்கு திருமண யோகம், காதல் வயப்படும் யோகம், திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும் யோகம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் சார்னு கேட்குறவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எந்த விதமான எதிரிகளிடமிருந்தும் தற்காத்து கொள்ளும் யோகம் ஏற்படும். என்ன கொஞ்சம் பதட்டம் இருக்குது, அந்த பதட்டத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணணும். அதுவும் குறிப்பாக மயிலாப்பூரில், சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கிற வெள்ளீஸ்வரர்னு பேர், சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம். அப்படி இல்லை அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் மாங்காட்டில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர், அதுவும் வெள்ளீஸ்வரர் தான், அந்த கோயிலை வழிபடணும். இல்லையா
தஞ்சாவூர் பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கஞ்சனூர் சிவபெருமானை வழிபட வேண்டும். எந்த இடத்துலலாம் சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம் இருக்கோ அந்த சுக்கிர ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது, அல்லது ஏதாவது ஒரு சிவபெருமானை வழிபடுவது, அதாவது விசேஷமான தஞ்சை பெரிய கோயில், திருச்சி தாயுமான சுவாமின்னு இந்த மாதிரி பெரிய பெரிய சிவன் ஸ்தலங்களை தரிசிப்பதன் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக தடைகள் விலகும். குறிப்பாக காதல் தடைகள், திருமண தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கடக ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருத்த சந்தோஷ செய்திகள் வரும். வழக்குகளில் வெற்றி, குறிப்பாக குடும்பம் சார்ந்த வழக்குகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை மாமனார் சம்பந்தி இந்த பிரச்சனை, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரிவை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு போயிட்டார், பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போயிட்டார். அந்த இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். குரு சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் புதன் 12ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கார். அவர் எங்களுக்கு பாதகாதிபதியாச்சு, அவருக்கு எங்களால் சிக்கல் வராதா, எங்களுக்கு அவர்களால் சிக்கல் வராதா அப்படின்னு கேட்டால் செலவுகள் ஜாஸ்தியாகும். வழக்குகளுக்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் அது சந்தோஷ செய்தியை தரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இளைய சகோதர சகோதரிகள் உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அவர்கள் உங்களுடைய தம்பி தங்கைகள் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் சரணாகதி அடையிறதுக்கு, அண்ணா என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசு விட்டு பேசுவாங்க. அந்த மனசு விட்டு பேசும்பொழுது நீங்கள் அவங்கள மன்னிப்பு கேட்க விடக்கூடாது. அதெல்லாம் பேசாத, நிறுத்து, நமக்குள்ளே என்ன, நீ இப்போவாது புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் அவங்க மன்னிப்பு கேட்கணும், என்கிட்ட காலில் விடணும் அப்படிங்கிற அந்த இருமாப்பு வந்துடுத்துன்னா உங்களுக்கு பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வார ஆரம்பத்திலேருந்தே சந்தோஷ அனுபவங்கள், 3ஆம் இடத்துல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். செவ்வாயின் பார்வை, குருவின் பார்வை எல்லாமே சாதகமாக இருக்குது. 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த 4ஆம் இடத்து அதிபதி உச்சஸ்தானத்திலையும் 3ஆம் இடத்து அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு வெற்றிகள் மட்டுமில்லைங்க, நிலம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 19 முதல் 22ஆம் தேதி வரை குருவின் பார்வையில் இருப்பார். அந்த 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தான் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டு சந்தோஷத்தை தரும். நீங்கள் கேட்கலாம், மருத்துவ ரீதி என்ன சார்? ஆமாம் சார், அது பேர் என்ன, சிசேரியன் நடந்ததுன்னா குழந்தை உங்களுக்கு, உங்கள் பொண்ணுக்கு சிசேரியன் நடந்ததுன்னா அது சந்தோஷம் தானே. ஆக்சுவலாக நார்மல் டெலிவரி சந்தோஷம் கொடுக்கும். ஆனால் சிசேரியன் மூலமாக அவர் அந்த குழந்தையும் அவங்களுடைய குழந்தையும் காப்பாற்றக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், குழந்தைகளின் வருவு, புதிய உறவுகளின் வருகை போன்ற நல்ல விஷயங்கள். சரி, இது குடும்ப சைடில். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே வியாபாரத்தில் நீங்கள் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் சொந்த வியாபாரம் பண்ணிங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே வியாபாரம் பண்ணிங்கன்னா அதில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் ட்ராவல் பண்ணுறாரு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாயார் வழிபாடு செய்யணும். அதாவது மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணணும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைந்து உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக மார்ச் 22லேருந்து 24க்குள்ளார உங்களுக்கு பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நற்செய்திகள் உங்கள் அக்கௌண்ட்லேயே பணம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான சந்தோஷ அனுபவங்கள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அதனால் எதிரிகளால் பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டால் அறவே இருக்காது. ஏன்னா உங்களை பிரச்சனை பண்ணுற எதிரி இப்போ உங்களுக்கு சாதகமாக இருப்பார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை இந்த வாரத்தில் இருக்குது. இந்த 4 கிரக சேர்க்கையின் காரணமாக பல எதிரிகள் கூடினாலும் உங்களை எதிர்க்கும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிற குரு மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக
தொழில்முறை எதிரிகள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டாங்கன்னா அவர்கள் அடங்கி இருப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளில் நிதானமாக பேசுவீங்க, தெளிவாக பேசுவீங்க, அதிகாரத்தோடு பேசுவீங்க, அன்போடு பேசுவீங்க. இதனால் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் தொழிலும் சரி, எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார்கள். சந்திரன் 3, 4 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. 5ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் இந்த வாரம் குழந்தைகள் மூலமாக சில நற்செய்திகள் வரும். இன்ஃபேக்ட் குழந்தைகள் மூலமாக உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு சில நல்ல செய்திகளை கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முதலீடை மட்டும் அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கோங்க. அஷ்டம சனி பண வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வாரம் தான் அஷ்டம சனி பாதிப்பு துவங்கெடுத்து. அதனால் குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றம் மரியாதையை, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், இவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி நீங்கள் செய்யக்கூடிய வேலை எதிரிகளுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 22 முதல் 24 வரை செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு உடன்பிறப்புகள், குழந்தைகள் மூலமாக நற்பலன்களை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் சொந்தமாக வியாபாரம், பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும். முன்னோர்கள் செய்த பிஸ்னஸ் பண்ணால் கூட அது வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணப்பற்றாக்குறை இருக்காது. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்த மாதிரி ஒரு சஞ்சலம் இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. எதிரித்தன்மை அதிகரிக்கக்கூடிய எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எதிரிகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை எதிரிகளை அடக்கி ஆள்வதற்கோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். மனோதிடத்தை அதிகரிப்பதற்கு சூரிய நமஸ்காரத்தை செய்யுங்கள். உடல் ஆரோக்கியமும் முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண வர்றார். 1, 2, 3, 4. 1ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியனின் பார்வையில் இருப்பார். 2ஆம் இடத்துல எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை. 3ஆம் இடத்துல குரு பார்வை. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு, சொந்த இடம் வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி அடைவீர்கள். தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது சந்திரமங்கல யோகம். வியாபாரம், தொழில் சிறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது 2ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தைகளுடனும் வாழ்க்கை துணையுடனும் புரிதலை ஏற்படுத்தி எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இது குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வழியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஸ்திரத்தன்மையின் காரணமாக தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தங்கள் மனதில் இருக்கும் காதலை தங்களுடைய காதலன், காதலிக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இதற்கு ஒத்துழைப்பை நல்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை, குறிப்பாக குழந்தைகளுடன்
அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். உங்களுடைய தம்பி, தங்கை, அண்ணன், அக்காள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நல்லதுக்காக யோசித்து செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்யணும். அதுவும் குருவை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துலையும் பேசாமல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையும் வழிபடுங்கள். அப்படி இல்லைன்னா ஹைக்ரேவரை வழிபடுங்க. உங்களுக்கு மௌனமான அறிவுரைகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை பளு இருக்கும், அஃபீஷியல் ரீசனுக்காக வேலை பளு இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். ஒரே வேலையை திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு இடத்துக்கு போவீங்க, அங்கே பார்க்க வேண்டிய நபர் இல்லாமல் திரும்பி வரா மாதிரி, அதாவது நேர விரயம் ஏற்படுகின்ற நாட்கள் இந்த 16ஆம் தேதி முழுவதும். அது மட்டும் இல்லை, 17ஆம் தேதி விடியற்காலை வரைக்கும் உங்களுக்கு எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட்டு 1 மணி வரைக்கும், 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கட்கிழமை 1 மணி வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் கெடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஆரம்பிச்சதுன்னா 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருப்பார். இந்த ராசிக்குள்ளே சந்திரன் வந்தாலும் தேய்பிறை சந்திரனுங்கிறனால சில மனக்குழப்பம் இருக்கும். ஆனால் அது தவறான மனக்குழப்பமாக இருக்காது, தடுமாற்றமாக இருக்காது. நீங்கள் ஒரு சில விஷயத்தை பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டைலமாவில் இருப்பீங்க அந்த நாட்களில். அதே சமயம் 19 முதல் 22 சந்திரன் 2ஆம் இடத்துல குரு பார்வையில் வந்துடுவார். இதனால் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில எதிரித்தன்மையுடன் செயல்படக்கூடிய உறவுகளிடம் சற்று நிதானமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாட்கள். 22 முதல் 24 குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வியாபாரத்தில் பெருத்த லாபம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்கள். என சந்திரமங்கல யோகம் 3ஆம் இடத்திற்கு வழக்குகளிலும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு அன்வான்ட் டைம் வேஸ்ட் அண்ட் செலவு. மற்ற நாள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் பண வருமானம், உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு உங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு, இத்தனை நாளாக உங்கள் தம்பியோ உங்கள் குழந்தைகளோ உங்கள் உடன்பிறப்புகளோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க, நீ சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு, இப்போ இந்த வாரத்திலேருந்து உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்தோரின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள், சுப செலவுகள் ஏற்படுத்துகின்ற நாட்கள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது குடும்ப தலைவிகள், குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், திருமண வயதினர், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கு நபர்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இதை தவிர லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை தினமும் கேட்டுடுவாங்க. ஏன் அப்படின்னா, சுபிக்ஷ மழை உங்களை தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அம்பாளின் அனுகிரகம் கிடைப்பதன் மூலமாக தடைகள் அகன்று சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது உங்களுக்கு துணை இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. 19ஆம் தேதி முதல், அதாவது 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. சில முதலீடுகளாக இருக்கும். அந்த முதலீடுகளின் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, இத்தனை நாளாக உங்கள் பிஸ்னஸில் ஒரு 4-5 கிளைண்ட்டு தான் இருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு 10, 15, 20 கிளைண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தில் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். சனி பெயர்ச்சி தயாராகிட்டு இருக்காரு. இதன் மூலமாக உங்களுடைய உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுகின்ற நாட்கள், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.
ஏழாம் இடத்து குரு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார், பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 22 முதல் 24 சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுடைய சுயமுயற்சியின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த நாட்களில் இந்த மார்ச் 22, 24 செம்மையான பண வருமானம், பணமழை கொட்டும் சூழ்நிலை இருக்குது, வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ அனுபவங்கள் இருக்கிறதுனால விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தடைகள் இல்லாத வாழ்க்கை இருக்குது, சந்தோஷமான அனுபவங்கள் இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும், உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகள் விலகும், உங்களுடைய வியாபாரம் பற்றிய கவலைகள் விலகும், பதவி சார்ந்த கவலைகள் விலகும். கவலைகள் விலகும் வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரிகளின் தொல்லையும் இருக்காது. அதனால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் ஸ்கந்த சஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சத்தை சொல்லி முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். உங்களுடைய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரித்து குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திடும். தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தசமஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம், உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நட்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். திருமண வயதினருக்கு நற்செய்திகள் வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய காதல் வயப்பட்டுள்ள ஜோடிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பின் மூலமாக காதல் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நற்செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கடன் வாங்கின காலம் போயிட்டு இப்போ கடன் கொடுக்குற காலம் வருதுங்க. உழைப்பின் மகத்துவத்தை உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் முதல் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அடுத்த வாரத்தில் உழைப்பை பெறக்கூடிய சூழ்நிலை, உழைப்பை தரக்கூடிய சூழ்நிலை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான உழைப்பை ஏற்படுத்துவீர்கள். இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளாக இப்போ இந்த வீட்டில் இருந்தால் போதும், இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. திடீர்னு இந்த வாரத்துலேருந்து என்ன நினைப்பீங்கன்னா, இந்த இடத்துல ஏன் இருக்கணும், நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேயோ இருக்குது, நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா எனக்கு இன்னும் பக்கமாக இருக்குமே, நான் ஏன் இங்கேயே இருக்கணும், நான் ஃபாரின் போனால் எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் அனைத்து நாட்களும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 19 முதல் 22 வரை குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, குடும்பத்தை விட்டு டெம்பரவரியாக நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல், ஏன் பெங்களூர் ட்ராவல், இல்லை நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்கன்னா மலேசியா விட்டு சிங்கப்பூர் போகிறது, லண்டனில் இருக்கீங்கன்னா லண்டனை விட்டு ஃப்ரான்ஸ், ஜெர்மனின்னு போகிறதுக்கு, இந்த மாதிரி நியர்பை பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லைங்க, நண்பர்களும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. திருமண வயதினருக்கு திருமண சந்தோஷமான செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரமங்கல யோகத்தின் மூலமாக இந்த வார கடைசியில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தொழில் முறையில் உங்களுக்கு புதிய பார்ட்னர்ஷிப் அமையும் சூழ்நிலை ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. அதாவது உங்களுடைய நண்பர்ஸ் ஒரு 3-4 பேர், நான் உனக்கு ஃபண்ட் பண்ணுறேன், நீ பிஸ்னஸ் பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ புதிய தொழிலை துவக்குவதற்கு நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நிறைய முதலீடு பண்ணுவீங்க, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வராது. முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை, நீங்கள் ஏதாவது விற்கிறதுனா ஆல்ரெடி விற்றுருக்கணும், இனிமேல் விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கூட தடை ஏற்படும். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால
நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் வாரமாக இருக்குது. இந்த வாரத்திலேருந்து பாக்கியஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு சந்திரன். இதனால் உங்களுக்கு உங்களுடைய தந்தை மூலமாக அல்லது தந்தை செய்த தொழில் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. எதனால் செலவு? அந்த தொழிலை விரிவுபடுத்தணும், அந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை இப்பொழுது நீங்கள் கடனாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாயின் பார்வையில் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற நாட்கள், அதாவது 17ஆம் தேதி காலை வரை அல்லது இந்த வார கடைசியில் 22 முதல் 24 செவ்வாயின் பார்வையில் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்களில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வார ஆரம்பத்தில் 16, 17, 22, 24 இந்த நாட்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படும். உங்களுடைய பண தேவைகளை மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இத்தனை நாளாக பணம் இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தீங்க, இப்போ பணம் வரும். இதில் முதலீடு பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த பிஸ்னஸில் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸில் பண்ணலாமான்னு கன்ஃபியூஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 முதல் 22ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கன்ஃபியூஷன் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய அறிவை பயன்படுத்தி கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இத்தனை நாளாக உங்கள் வீட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இது சார் நான் மகர ராசி சார், என் பொண்ணு வேறு ராசி, என் பையன் வேறு ராசின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் கௌரவமும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். குழந்தைகள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபார ரீதியாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கிற சனி பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதனால் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் வெளிநாட்டு தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு உண்டான நேரம் இது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆனார்னா 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் புதனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறாரு. அதனால் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு பாக்கியஸ்தானத்திலேருந்து சந்திரன் பயணிக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கை அமையக்கூடிய நேரம் இது. அதனால் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுக்குண்டான துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் தடைகள் விலகி வெற்றிகள் ஏற்படுகின்ற வாரமாக அமைந்திடும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் சந்திராஷ்டமம், ஞாயிறு திங்கட்கிழமை காலை. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்ன தான் குரு பார்வையில் சந்திரன் இருந்தாலும் விரக்தியில் சில வார்த்தைகளை விட்டுருவீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தாரின் எதிர்ப்பை சம்பாதிக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. குடும்பத்தில் உங்கள் உறவுகள் எல்லாம் மாமனார், மாமியார், மைத்துனர், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்க எல்லா உறவுகளும், இதில் பத்தாவதுக்கு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் உங்கள்கிட்ட கடன் கேட்பான். இப்படி இருக்கிற நிலைமையில் யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற நிலைமை. சரி, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் கெட்ட பேர் வரும், கொடுத்தாலும் கெட்ட பேர் வரும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. உங்கள் தாயார் பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் திங்கட்கிழமை காலை வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா 17 முதல் 19 தேய்பிறை சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால அன்வான்ட் அலைச்சல், அன்வான்ட் பகை உணர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை.
அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாதீங்க. யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. இதோ இந்த வார்த்தை நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொன்னீங்கன்னா அதை உங்களால் கீப்பப் பண்ண முடியாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உறவுகளுக்குள் பகைமை ஏற்படுகின்ற நாட்கள் இந்த 17 முதல் 19. 19ஆம் தேதி தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் தசமஸ்தானத்துக்குள்ளே நுழைஞ்சு குருவின் பார்வையில் வராரு. அந்த தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இதனால் உங்களுக்கு புதிய வியாபார துவக்கம் ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க, அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படும். அடுத்த வாரத்துக்கு மேலே பணப்பற்றாக்குறை. உங்களுக்கு 10 ரூபா லாபம் வந்ததுன்னா 1000 ரூபா செலவு இருக்குது, 1000 ரூபா லாபம் வந்ததுன்னா 10,000 ரூபா செலவு இருக்குது. அதனால் செலவுகள் அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரித்து வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வார்த்தைகளால் எதிரிகளை சமாளிக்கும் சூழ்நிலை இருக்குது. இதில் எங்கே சப்போர்ட் கிடைக்கும்னா அம்மாக்கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்கும், அம்மா வழி தாய்மாமன்ட்டேருந்து சப்போர்ட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நிலத்தை விற்று அதன் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன நிலம் ஒரு ஊருக்கு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு அரை கிரவுண்டு, அதை யார்கிட்டையோ சொல்லி வச்சு இப்போ ஒரு அமௌண்ட் வரும், அதை விற்று அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போதைக்கு வேறு எந்த பணம் வரவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த உறவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எதிரிகள் பலம் பெறுவார்கள். என அஷ்டமாதிபதி புதன் நீச்ச பங்கமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு சில அதிர்ஷ்டமும் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அதிர்ஷ்டம் கம்மி, ஆனால் வருமானம் ஜாஸ்தியாகிறதுக்கு பதிலாக செலவுகள் ஜாஸ்தியாகும். அஷ்டமஸ்தானத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகளை கையாளும் விதத்திலும் உங்களிடம் நல்ல மாற்றம் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற 19 முதல் 24 வரை, மார்ச் 19 முதல் 24 வரை உங்களுக்கு அனுகூலத்தையும் வியாபார உயர்வையும் உடன் பிறந்தோரின் உதவியையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த வாரத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் வரக்கூடிய நாட்களான 19 முதல் 22 வரை உங்களுக்கு தொழில் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில், தாயாரின் ஆரோக்கியத்தில், உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. முருகன் வழிபாடு, முருகனுக்குண்டான சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் செய்து வாருங்கள். தெரியலன்னா யூடியூப்பில் இருக்குது, போட்டு கேளுங்க. அந்த சுப்பிரமணிய புஜங்கம் எதிரிகளை வெல்லும் ஆற்றலை உங்களுக்கு தந்துருள்வார். மீன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 17ஆம் தேதி முதல் திங்கட்கிழமை காலை 1 மணி 17 நிமிடம் முதல் புதன்கிழமை மதியம் 2 மணி 6 நிமிடம் வரை, மார்ச் 19 மதியம் 2 மணி 6 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலத்துக்கு முன்னாடியும் உங்களுக்கு நல்லது, பின்னாடியும் நல்லது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு பார்வையில், செவ்வாய் பார்வையில் இதெல்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ முன்னாடி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது குரு, சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாயின் பார்வையில் வருதுனால எல்லாரும் உங்களை சுற்றி இருப்பாங்க, எல்லாரும் உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசுவீங்க. கடந்த கால தவறுகளுக்கு பிராயஷ்சித்தம் தேடும் நேரம். இதனால் ஓரளவுக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு வரும். ஏன்னா அஷ்டமாதிபதியான சுக்கிரன் நீச்சபங்க புதனோடு சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவோடு பரிவர்த்தனை, ராசிநாதன் குருவோடு பரிவர்த்தனை, வாழ்க்கை துணை, எதிரிகள், உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள், அலுவலக ரீதியான சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும். இதில் 3ஆம் இடத்து குரு அப்படிங்கிறதுனால உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆசானாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த நிலத்தில் வீடு கட்டுறதுக்கோ இல்லை அந்த நிலத்தை விற்று வேறொரு வீடு வாங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நிலம் சார்ந்த லாபங்கள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். நிலத்தை தொழிலாக கொண்டவர்கள், விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு கட்டி கொடுக்குறவங்க, இல்லை சித்தாள் சின்ன வேலை பண்ணுறவங்க, கார்டனிங் தோட்டம் வச்சு வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் புதிய தொழில் அமையும் வாய்ப்பும் ஏற்படும். வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறனால இடமாற்றத்திற்கும் வாய்ப்பு இருக்குது, வேலை மாற்றத்திற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் எல்லாரும்
உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு தக்க பதில் கொடுப்பது நல்லது. நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு பேசிட்டு தேவையான விஷயத்துக்கு பேசாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய சந்தேகத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும், அதே சமயம் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும், எனக்கு குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, வாக்கு பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்கந்தசஷ்டி கவச்சம், ஸ்கந்த குரு கவச்சம் பாராயணம் செய்யுங்கள். திருப்புகழை படித்து வாருங்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். குருவாக இருந்து முருகன் உங்களை நல்வழிப்படுத்துவார். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் குறைவது, உங்களுடைய வார்த்தைகளால் வருமானம் அதிகரிப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதன் மூலமாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து பிரிவினருக்கும் நற்பலன்கள் ஏற்படும். இதன் மூலமாக பணப்பற்றாக்குறை குடும்பத்தில் குறையும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.